ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாரினுடைய சரித்திரத்தில் பகுதி 2க்கு நாம் இன்னைக்கு வந்திருக்கோங்க. இந்த பகுதி 2ல் இந்த ஆழ்வார்கள் 2 பேரும் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்மாழ்வாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா மாறன் அப்படின்றது தான். உலக இயற்கைக்கு மாறி பிறந்தார் இல்லையா? மற்ற குழந்தைகளைப் போல இவர் வந்துட்டு உலக விஷயத்துல ஈடுபடல. சாப்பிடவே இல்ல, நீர் அருந்தல, எதையுமே செய்யாம யோகத்துல இருந்து மாறி இருந்ததுனால தான் இவருக்கு மாறன் அப்படின்ற பெயரும் இருந்தது. ஷடகோபன் அப்படின்னும் இவருக்கு ஒரு பெயர் இருக்குது. ஷடம் என்ற வாயு ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறப்போ சுத்தி கொள்ளுமாம். அதனால தான் பழைய நினைவுகள்லாம் நமக்கு போயிடுதாம். நமக்கு ஞானமும் போயிடுதாம். ஆனா இந்த ஆழ்வார இந்த ஷடம்ன்ற வாயு சுத்த வந்தப்ப தன் கால்களால எட்டி உதைத்தாராம். அப்படி ஷடமென்ற வாயுவை கோபித்ததுனால இவருக்கு ஷடகோபன் அப்படின்ற பெயரும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் பிறவியிலேயே ஞானம் பெற்றவரா யோகத்திலே இருந்திருக்கிறாரு நம்மாழ்வார். மதுரகவி ரொம்ப அழகா, மதுரம்னா இனிமைன்னு அர்த்தம், இனிமையா பாடக்கூடியவர். அதனால அவருக்கு மதுரகவி ஆழ்வார்னு பேரு. இப்போ இவங்க 2 பேரும் புளிய மரத்தடியில நிக்கிறாங்க. அதாவது மதுரகவி நிக்கிறாரு, நம்மாழ்வார் அமர்ந்திருக்கிறாரு. இனி என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த மதுரகவி ஆழ்வாருக்கு ஒரு சந்தேகம். இந்த நம்மாழ்வாருக்கு காது கேட்குமா? வாய் பேச முடியுமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாரா? அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால என்ன செய்றாரு அப்படின்னா, பக்கத்துல இருந்து ஒரு சின்ன கல் எடுத்து தூக்கி போடுறாரு. யார் யாரோ என்னென்னவோ பண்ணதுக்கெல்லாம் கண்ண திறக்காதவரு, இந்த சின்ன கல்லினுடைய ஓசை கேட்டு நம்மாழ்வார் கண் திறந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே மதுரகவி, சரி இவருக்கு ஞானம் இருக்குதான்னு நமக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒண்ண கேட்குறாரு. "சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தைத் தின்று எங்கே வாழும்?" அப்படின்றது தான் கேள்வி. அதுக்கு நம்மாழ்வார் "அத்தை தின்ற அங்கே வாழும்" அப்படின்னு முதன் முறையா 16 வருடம் கழித்து திருவாய் மலர்ந்த இந்த பதில கொடுக்குறாரு. அத கேட்ட நம் மதுரகவிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா! என்ன ஞானம், என்ன ஞானம்னு வியந்து போய் அவர் திருவடிகள்லயே விழுந்துர்றாரு. இந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத நாமும் இப்ப பார்த்தரலாம். சத்தத்தின் வயிற்றில் அப்படின்னா, சத்தம் அப்படின்னா என்னன்னா, அழிந்து போகக்கூடிய உடல். சிறியது அப்படின்னா ஆத்மா. இந்த உடலுக்குள்ள ஒரு ஆத்மா புகுந்தா, அந்த ஆத்மா என்ன செய்யும்? அப்படின்றது தான் மதுரகவியினுடைய கேள்வி. சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால், இந்த ஆத்மாவானது உட்புகுந்தால், எத்தைத் தின்று எங்கே வாழும்? என்ன காரியங்கள்லலாம் ஈடுபட்டுக்கிட்டு இந்த ஆத்மா கிடக்கும்? அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு நம்மாழ்வார் "அத்தை தின்று அங்கே வாழும்" அப்படின்றாரு. அப்படின்னா என்ன? இந்த உடல் தான் செய்த கர்ம வினைய அனுபவிக்கிறக்காகத்தான் பிறந்திருக்கு இல்லையா? இந்த ஆத்மா அறிவே வடிவானவர்ன்றத மறந்துட்டு, இந்த உடலுக்கான காரியங்கள்லயே ஈடுபட்டு கொண்டு, அவரும் அங்கேயே வாழ்ந்து விடுவார் அப்படின்னு தான் நம்மாழ்வார் பதில் சொல்றாரு. அத கேட்ட மதுரகவி அவர் கால்ல விழுந்து, "என்ன உங்க சீடனா ஏத்துக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. நம்மாழ்வாரும் சரின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்மாழ்வார் இப்போ 16 வருடங்கள் யோக நிஷ்டையில இருந்தாரு. இனி அடுத்து ஒரு 16 வருடங்கள் பகவான பத்தின பாடல்களை எல்லாம் பாடுறாரு. அவர் பாடுற பாடல்களெல்லாம் யாரு ஓலைச்சுவடியில எழுதினா அப்படின்னு பார்த்தா, அது மதுரகவி ஆழ்வார் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த நம்மாழ்வார் 4 கிரந்தங்கள் எழுதியிருக்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியமானது இந்த திருவாய்மொழி அப்படின்ற அந்த பிரபந்தம் தான் ஸோ அப்போ அவர் சொல்ல சொல்ல இவர் எழுதுறாரு. இப்போ ஆழ்வாருக்கு, அதாவது நம்மாழ்வாருக்கு 32 வயது ஆயிடுச்சு. பகவான் கிட்ட பிரார்த்தனைய வச்சு பரமபதத்திற்கே செல்ல போறாரு. அப்போ தன் சீடனான மதுரகவிட்ட சொல்லிட்டாரு, "நான் இந்த மாரி பரமபதத்துக்கு போறேன்னு." அப்போ மதுரகவி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுது புலம்புறாரு. "நீங்க இல்லாம நான் என்ன செய்வேன் குருவே?" அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு நம்மாழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஒண்ணும் வருத்தப்பட வேண்டாம். நான் எழுதின பாடல்கள் உங்களோட உறுதுணையா இருக்கு. அதப்போல என்னுடைய விக்கிரகம் ஒன்றையும் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்றேன். அதன் மூலமா நீங்க என்ன வழிபாடு செய்து கொள்ளுங்கள்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ மதுரகவி எப்படி விக்கிரகம் கிடைக்கும்னு கேட்குறப்போ, "தாமிரபரணி நதி நீரை எடுத்து நீ காய்ச்சு" அப்படின்னு சொல்றாரு நம்மாழ்வார். மதுரகவி ஆழ்வாரும் காய்ச்சுறாரு. அப்போ உள்ள இருந்து ஒரு விக்கிரகம் வருது. பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது.
ஆனால் யாருடைய விக்கிரகம் தெரில. ஏன்னா அது நம்மாழ்வாரை போல இல்லை அந்த விக்கிரகம் வந்துட்டு. சரின்னு அந்த விக்கிரகத்தை எடுத்து நம்மாழ்வார்கிட்டயே போய் சமர்ப்பிச்சு, இது யாரினுடைய விக்கிரகம்னு கேட்குறாரு. அதுக்கு நம்மாழ்வார், இதுதான் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் அப்படின்றாரு. பவிஷ்யதாச்சாரியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு ஆச்சாரியன்னு அர்த்தமாம். அது யாருனுடைய விக்கிரகமாக இருந்ததுன்னா, நம்ம ராமானுஜருடைய விக்கிரகம் தாங்க. அப்போது மதுரகவி சொல்கிறாரு, சரி வரட்டும், எதிர்காலத்தில் ஆச்சாரியர்கள் வரட்டும், ஆனால் எனக்கு உங்கள் விக்கிரகம் தானே வேணும் அப்படின்னு வந்து கேட்க போக, சரி மீண்டும் போய் தாமிரபரணி நதி நீரை காய்ச்சு அப்படின்னு நம்மாழ்வார் சொல்ல, மதுரகவி மறுபடிக்கும் காய்ச்ச உள்ளிருந்து அழகான நம்மாழ்வாருடைய விக்கிரகம் வந்து வருது. இந்த மதுரகவி ஆழ்வார் அந்த நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை அந்த ஆழ்வார் திருநரில் இருக்கிற ஆதிநாதன் சந்நிதியிலேயே, ஆழ்வார் எங்கே ஒரு புளியமர பொந்தில் தானே உட்காந்துருந்தாரு, அது பக்கத்திலேயே இந்த விக்கிரகத்தையும் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு. இன்றைக்கும் நாம் ஆழ்வார் திருநறிக்கு போனோம் அப்படின்னா அந்த நம்மாழ்வாருடைய விக்கிரகம் இருக்குது, நாம் எல்லாருமே வந்து சேவிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மதுரகவி என்ன அப்படின்னா, பெருமாளையே வழிபாடே செய்ய மாட்டார். அவருக்கு எல்லாமே வந்து நம்மாழ்வார் தான். மாதா பிதா குரு தெய்வம் எல்லாருமே வந்து நம்மாழ்வாரே தான் கதின்னு இருந்தார் மதுரகவி ஆழ்வார். அதனால் நம்மாழ்வாரை பற்றி கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படின்னு ஒரு 11 பாடல்களை வந்து எழுதியிருக்கிறாரு இந்த மதுரகவி ஆழ்வார். அதுக்கப்புறம் வந்து நம்மாழ்வார் எழுதின பிரபந்தங்களை எல்லாத்தையும் ஒரு பல்லக்கில் ஏற்றுக்கிட்டு நம்மாழ்வார் புகழ இந்த உலகம் முழுக்க பரவச் செய்தார் இந்த மதுரகவி ஆழ்வார். இதுதான் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாரின் சுவையான சரித்திரம். பக்தி ஞானத்தின் பிறப்பிடமாய் இருந்தவர் நம்மாழ்வார். குருவே தெய்வமென வாழ்ந்தவர் மதுரகவி ஆழ்வார். 2 பேருமே பக்தியின் அடையாளம் அப்படின்றது தான் உண்மை. நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம். பகவான் திருவடிகளுக்கு பல்லாண்டு கூறி அமைகிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நன்றி.